கண்டுபிடிக்க முடியும். இதை முதலாக கண்டுபிடித்தது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். நீங்கள் பார்க்கிறது USID என்று யுஎஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஐடி. இந்த ஐடியின் மூலமாக இப்பொழுதும் அங்கே கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஐடியின் மூலமாக அநேகர் இதற்கு எதிராக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இதன் மூலமாக தனிப்பட்ட முறையிலே பிரைவசி போகிறது. எங்களை யாரோ ஒருத்தர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் எங்கே நடந்து கொண்டிருக்கிறார், எங்கே போகிறார் என்று கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இந்த ஐடி யுஎஸ்இல் ஃபெயிலியர் ஆகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இந்த ஐடியை ஒன்று நாம் திருடி கொண்டு போய்விட முடியும், இரண்டாவது வெட்டி போட்டுவிட முடியும். எனக்கு உங்களை பிடிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் கார்டை திருடி நான் எங்காவது தூர வீசிவிட முடியும், இது எங்கேயாவது கிணத்துக்குள்ளே போட்டுவிட முடியும். இந்த ஐடியில் இருக்கிறதான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறது. அதற்காக மருத்துவர்கள் கடைசியாக கண்டுபிடித்ததான அறிவியல் அறிஞர்கள் கடைசியாக கண்டுபிடித்ததான ஒரு சாதனம் தான் பயோசிப். இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த சாதனம் தான் பயோசிப். இது பயோசிப் என்று சொன்னால் இந்த பயோசிப் என்ன செய்யும்? இந்த கார்டுக்கு பதிலாக நீங்கள் ஏற்கனவே அந்த மல்டிபர்பஸ் ஐடி கார்டிலே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் அல்லவா? அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த பயோசிப்பில் போட்டுவிட முடியும். அந்த மல்டிபர்பஸ் ஐடி கார்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த பயோசிப்பை பயன்படுத்தலாம். நீங்கள் போகிற இடங்களுக்கெல்லாம் பணப்பையை தூக்கி கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போகிற இடத்திற்கெல்லாம் ரேஷன் கார்டை தூக்கி கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் உங்கள் வண்டி லைசன்ஸை கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதனுடைய மொத்த டீடைலும் இந்த பயோசிப்பில் போட்டுவிட முடியும். போட்டுவிட்டு அதை உங்கள் கரங்களிலே அவர்கள் ஆபரேட் பண்ணி வைத்து விடுவார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ பாருங்கள், ஒரு மருத்துவர் அந்த பயோசிப்பை எடுத்து சிரஞ்சியின் மூலமாக ஒரு பெண்ணின் வலது கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆபரேஷன் செய்வதற்கு 30 செகண்ட் தான் டைம் செலவாகும். இப்பொழுது இந்த பயோசிப் ஐக்கிய அமெரிக்க நாடுகளிலே பேஷண்ட்டுகளுக்கும், அதாவது நோயாளிகளுக்கும், குழந்தைகளுக்கும், இன்ஃபன்ட்ஸ் இலவசமாக கொடுக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. இது மற்ற எல்லோருக்கும் $200 என சொல்லப்படுகிற விலையிலே விற்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. இப்பொழுது இது இலவசமாக கொடுக்கிற காலகட்டத்துக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க நாடுகளிலே FDA என சொல்லப்படுகிறதான ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அசோசியேஷன் என சொல்லப்படுகிறதான அமெரிக்க அரசாங்க நிறுவனத்திற்கும், பென்டகன் என சொல்லப்படுகிறதான அமெரிக்க ராணுவ தளத்திற்கும் இது ஏற்கனவே செயல்முறையிலே வந்துவிட்டது. மெக்சிகோ தேசத்தில் இருக்கிறதான அட்டார்னி ஜெனரல், தலைமை வழக்கறிஞர், அவருடைய உள்ளதான பார் கவுன்சிலில் உள்ளவர்களுக்கும் இது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ளதான 47 நாடுகளிலே உள்ளதான குழந்தைகளுக்கு ஆஸ்ட்கோ என சொல்லப்படுகிறதான ஆஸ்திரேலியன் கம்பெனி மூலமாக எல்லா பிள்ளைகளுக்கும் இலவசமாக இந்த பயோசிப் கையிலே போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பயோசிப் போடுவதில் பிரச்சனை என்ன? நல்ல விஷயம் தானே, எங்கே இருந்தாலும் கண்டுபிடித்து விடலாம். என்ன மருத்துவ ஆலோசனைகளும் இந்த பயோசிப் மூலமாக உங்களுடைய பிளட் குரூப் என்ன, உங்களுடைய DNA டெஸ்ட் எல்லாவற்றையும் இந்த பயோசிப் மூலமாக பண்ணிவிடலாமே, இதனால் என்ன ப்ராப்ளம் என்று நீங்கள் கேட்கலாம். இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதிலே போடப்படுகிற முத்திரை தான் முக்கியம். அந்த ஹாஸ்பிட்டல் முத்திரையை போடுகிறார்கள், அமெரிக்க ஐக்கிய நாடினுடைய முத்திரையை போடுகிறார்கள். இந்த பயோசிப்பை நீங்கள் எந்த கம்பெனியிடத்திலிருந்து வாங்குகிறீர்களோ அவர்களுடைய முத்திரையை அதிலே போடுகிறார்கள். நாளைய தினத்திலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவனுடைய முத்திரையும் இதில் போடப்படும். இது மாத்திரமல்ல, உங்களுடைய மெயில் ஐடியை அதில் போட வேண்டும் என்று சொன்னால், உதாரணத்திற்கு உங்கள் மெயில் ஐடியை இதில் போட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் www.hotmail.com என்று போவோம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே நாம் பார்த்த வண்ணமாய் 666 உங்கள் கரங்களிலே வந்து விடுகிறது. இது அந்தி கிறிஸ்துவுக்கு பயன்பட போகிறதான மிக 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 முக்கியமான ஒரு சாதனம். இப்பொழுது வெளிநாடுகளிலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தயாரிக்கிறவர்கள் மோட்டரோலா கம்பெனிக்காரர்கள். மான்டெக்ஸ் என்கிறதான கம்பெனியின் மூலமாக இதை தயாரிக்கிறார்கள். மான்டெக்ஸ் என்று சொன்னால் மானிட்டரி டெக்ஸ்டர் என்ற அர்த்தம். கிரேக்க மொழிபெயர்ப்பிலே மணியின் ரைட் ஹேண்ட் என்ற அர்த்தம். இப்பொழுது இந்த காரியம் தயாரிக்கப்பட்டு ஏறக்குறைய உலகத்திலே 20 நாடுகள் இதற்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறார்கள். அதில் முக்கியமான நாடு இந்தியா. இந்தியா இதற்கு ஆர்டர் கொடுத்திருப்பதாக பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு சில ஆதாரங்களை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். இது எல்லாம் எங்களுக்கு இருக்கிற ஆதாரத்தை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு இந்த பூமியானது எப்படி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவிப்பதற்காக. ஏன் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து இவ்வளவு நாங்கள் அக்கறை கொள்ளுகிறோம்? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து அக்கறை கொள்வதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அவனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். 2, ஒருவேளை அந்த வருகையை நீங்கள் தவற விடுவீர்களானால் 7 ஆண்டு காலம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை நீங்கள் அனுபவிக்கிறதான கொடுமைகளுக்கு அளவு கிடையாது. அதற்கு பிற்பாடு விடுதலை என்று சொன்னால் அதுவும் இல்லை. அவன் ஆட்சியிலே ஒருவேளை அவனுக்கு கீழ்ப்படிந்தால்
நித்தியமாய் நரகத்திலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கழிக்க வேண்டிய அவசியம் வரும். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான ஒரே ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நீங்கள் பங்கடையாவிட்டால் நிச்சயமாகவே கைவிடப்பட்ட கூட்டத்திலே நாம் காணப்படுவோம். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே, அந்தி கிறிஸ்துவின் கையிலே நாம் சிக்கிக் கொள்ளுவோம். அவனோடு கூட அக்கினியும் கந்தகமும் எரிகிறதான கடலிலே நாம் தள்ளப்படுவோம். இந்த நாளிலே இந்த ஆதாரங்களை பார்த்து நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களானால் நிச்சயமாக ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால் இன்றே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக் கொடுத்து நல்ல ஆவிக்குரிய சபைக்கு தொடர்ந்து செல்லுங்கள். அங்கே சென்று அங்கே இருக்கிற போதகருக்கு கீழ்ப்படிந்து, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே நிரந்தரமாக தங்கியிருங்கள். கர்த்தருடைய வருகை நாள் தனியே அந்த சபையிலிருந்து, அந்த போதகருடைய தலைமையின் கீழ் இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நாம் ஒன்றாக பறந்து போவோம். இதோ கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே அழைத்துக் கொண்டு போக வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார். ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை. அந்த வருகையில நீங்கள் பங்கடைய வேண்டும் என்று விரும்பினால், அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், இப்பொழுது கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே ஒருவேளை வருவார் என்று சொன்னால், நாம் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோமா, எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோமா? நாம் யாவரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இன்று இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய, இந்த வார்த்தைகளை பார்த்து, இந்த ஆதாரங்களை பார்த்து உம்முடைய கரத்திலே தங்களுடைய ஜீவனையும் வாழ்க்கையும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை உம்முடைய கரத்திலே எடுத்துக்கொள்ளும். இவர்கள் எடுத்த தீர்மானத்திலே நிலையாய் நிற்கட்டும். உம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒரு உண்மையுள்ள சபைக்கு அவர்கள் செல்லட்டும். ஆண்டவரே, மூழ்கி ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளட்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். உம்முடைய வருகையின் நாள்தனிலே ஆண்டவரே, இங்கே தீர்மானம் எடுத்த இவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசித்து உம்மை சந்தோஷப்படுத்தட்டும். இங்கே தீர்மானம் எடுத்த இவருடைய குடும்பங்களையும், ஆண்டவரே, இவருடைய உறவினர்களையும் ஆசீர்வதியும். அவர்களும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும், மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.